நம்ம எல்லாம் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கடந்த 5 மாதங்களாய் நம்மை கண்படி போல பாதுகாத்து இந்த 6ஆம் மாதம் முதல் தேதியிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை நம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். அல்லேலூயா. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல கர்த்தர் உன்னை எப்படி வைக்கிறார் என்று சொன்னால், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். வற்றாத நீரூற்றை போல கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். அல்லேலூயா. இப்போ உங்க ஆத்துமாவை பார்த்து நீங்க பேசுங்க. உங்க ஆத்துமாவை பார்த்து நீங்க பேசுங்க. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். உங்க ஆத்துமாவை பார்த்து நீங்க பேசுங்க. உங்க ஆத்துமாவை பார்த்து நீங்க பேசுங்க. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். ஒரு 4-5 பேர் சொல்றீங்க, மற்றவங்களாம் சொல்ல மாட்டீங்க. உங்க வாய் சொல்றதை உங்க காது கேட்கணும். உங்க காது கேட்கறது உங்க இருதயத்தில் போய் சென்ட் ஆகும். ஓகேங்களா? சரி. ஏன்னு சொன்னால், நம்ம எந்த ஒரு வாக்கு தத்தத்தையும் அறிக்கை செய்து அந்த அறிக்கை செய்யும் பொழுது நமக்குள்ளே கர்த்தர் எதை உண்டாக்குகிறார் அப்படின்னா விசுவாசத்தை உண்டாக்குகிறார். நல்லா கவனிக்கணும். அப்போ நம்ம சொல்லலைன்னா என்ன வராது, நமக்கு விசுவாசம் வராது. சரிங்களா? ஓகே. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நீங்கள் சொல்கிறது உங்கள் காது கேட்கணும். சரிங்களா? அந்த அளவுக்கு நம்ம பேசினா போதும். ஓகேங்களா? சரி. கர்த்தர் நல்லவர். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். என் ஆத்துமாவே, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் கர்த்தர் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எந்த ஒரு வாக்கு தத்தத்தையும், வேதத்தில் நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. இந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது நமக்குள்ளே விசுவாசம் வர வேண்டும். விசுவாசம் தான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வதற்கான ஒரு சாவி என்ன என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தையும் யார் தான் உண்டாக்குகிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு விசுவாசத்தை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். ஏன் உங்களை சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது உங்கள் காதுகள் கேட்டு அது உங்களுடைய இருதயத்துக்குள்ளே விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த விசுவாசம் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டு சொன்னால் நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறீர்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம் தள்ளி விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசுதான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் இயேசுதான். அப்போ இந்த விசுவாசம் எப்பொழுது நமக்குள்ள ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாயில அறிக்கை செய்யும் பொழுது, அது உங்கள் காதுகள் கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் விசுவாசத்தை துவக்குகிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க என்று சொல்லப்படுது.
அப்ப மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல முழுவதும் வாசிக்கும் பொழுது விசுவாச வீரர்களுடைய பட்டியல் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலே அவர்கள் எதையெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள், எதையெல்லாம் ஜெயித்தார்கள், எதையெல்லாம் சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்துல ஆதி ஆகமத்தில் இருந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டுடைய பரிசுத்தவான்கள் எல்லாருடைய பட்டியலையும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்தினுடைய பட்டியலை கர்த்தர் ஏன் எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் ஆரம்பிக்கும். அந்த விசுவாசம் ஆரம்பிச்சதுன்னா ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் எப்படி துவக்குகிறார் என்று சொன்னால், நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது விசுவாச வீரர்கள் எப்படி எல்லாம் தேவன் அவர்களை நடத்தினார், எப்படி எல்லாம் அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், எப்படி எல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை பரிசுத்தவான்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்பதை லிஸ்ட ஆண்டவர் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ உங்களை என்ன சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தைகள், விசுவாசத்தினாலே ஜெயித்தவர்களுடைய எல்லா விதமான பட்டியல்களும் வேதத்துல கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ விசுவாசத்தினுடைய வீரர்களுடைய பட்டியலை நம்ம வாசிக்கும் பொழுது நல்லா கவனிக்கணும், நமக்கு பாரமா இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? தள்ளிவிட வேண்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த விசுவாசத்தினுடைய வீரர்களுடைய பட்டியலை நீங்க வாசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள என்ன ஆகுன்னா விசுவாசம் உருவாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த பூமியில் இருக்கிற உங்களை பாரப்படுத்துகிற, உங்களை வேதனைப்படுத்துகிற, உங்களை துக்கப்படுத்துகிற, உங்களை சஞ்சலப்படுத்துகிற, உங்களை வருத்தப்படுத்துகிற எல்லா காரியங்களும் அப்படியே தானா விலகி போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாய் கவனிக்கிறோம். அப்போ விசுவாசத்தை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்குள்ளே துவக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே பார்க்கும் பொழுது யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும், இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத, இந்த ரகசியத்தை இன்றைக்கு நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப விசுவாசத்தை துவக்கிறது அவர்தான். அந்த விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த விசுவாசத்தை நீங்க இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர் எவனோ. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறீர்களோ, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை நீங்க நல்லா வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து, எங்கிருந்து உண்டாகுது? நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. எங்கிருந்து ஆரம்பிக்குது அந்த நதி? உள்ளத்திலிருந்து. அல்லேலூயா. புரிஞ்சுதுன்றவங்களா ஒரு இல்லை சொல்லுவோம், புரியலன்றவங்களா ஒரு இல்லை சொல்லுவோம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். விசுவாச வார்த்தையை நீங்க தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறீங்க, சொல்றீங்க, அது உங்க காது கேட்குது. அந்த காது கேட்டு உங்க இருதயத்துக்குள்ள போகுது அந்த வார்த்தை. அந்த விசுவாச வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள போகுது. இந்த இருதயத்துக்குள்ள போன உடனே இங்க ஒரு ஆப்ரேட் நடக்குது. வார்த்தை உள்ள இறங்கின உடனே உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஜீவ நதி என்ன அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர். அதுல 39வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 7:39, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து
குறித்து இப்படி சொன்னார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும், உங்களுக்குள்ள விசுவாசம் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னா, விசுவாசம் உங்க உள்ளத்துல போன உடனே பரிசுத்த ஆவியானவர் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ளத்துல கிரியை செய்ய ஆரம்பிச்ச உடனே உங்க உள்ளத்துல இருந்து என்ன உண்டாகுது அப்படின்னு சொன்னா, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ளே உருவாக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்குள்ளே கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அல்லேலூயா. அப்ப நான் கொடுக்கிற தண்ணீர், அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க தண்ணீர் என்பதை எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை தான் இந்த பூமியிலே அவர் ஜனங்களுக்கு உபதேசித்தார், ஜனங்களுக்கு சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, நீ இந்த பூமியிலே செழிப்பாய் இருப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த கர்த்தருடைய வார்த்தையை உன் இருதயத்திலே வைக்கும் பொழுது நன்றாய் கவனிக்கணும், உங்க உள்ளத்துல நித்திய காலமாய் ஊறுகிற ஊற்று புறப்பட ஆரம்பிச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அந்த ஊற்று என்ன உண்டாக்குது அப்படின்னு சொன்னா உனக்குள்ளே ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், விசுவாசம் உள்ள போய் ஆப்ரேட் ஆகுது. அந்த விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தை உள்ள போய் ஆப்ரேட் ஆகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சுறாரு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள ஒரு ஜீவ ஊற்றை உருவாக்கி அந்த ஜீவ ஊற்று போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்குது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். அல்லேலூயா. அப்ப இந்த வற்றாத நீரூற்றை யார் உருவாக்குகிறார் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வற்றாத நீரூற்றை ஆண்டவராகிய தேவன் உருவாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும், இந்த வற்றாத நீரூற்று என்ன உண்டாக்குகிறது அப்படின்னு சொன்னா உனக்குள்ளே ஆசீர்வாதங்களை உண்டாக்குகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வாதமோ சாபமோ எங்க இருக்கு அப்படின்னா நம்ம நாக்கு கீழே தான் இருக்கு. அல்லேலூயா. அப்ப நாக்கு கீழே இருக்குன்னா அதோடைய அர்த்தம் என்ன? நீ பேசுற வார்த்தையில தான் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த மாசத்துல என்ன ஆசீர்வாதமான ஊற்றா மாத்த போறாரு. ஆமென். அப்படி சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆண்டவராகிய தேவன் மாற்ற போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும், இந்த கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை நம்ம மேல ஆண்டவர் அளவில்லாமல் ஊற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், ஒரு புறம் கர்த்தர் உங்க உள்ளத்திலிருந்து ஊற்ற ஆரம்பிக்கிறார், இன்னொரு புறம் பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல அளவில்லாமல் அபிஷேகத்தை ஊற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் அவர் ஊற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 44ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. அப்ப தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை என்று சொல்கிறார். இந்த வசனம் முடியும் பொழுது உன் சந்ததியின் மேல் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய சந்ததிகளுக்கு எப்படி ஆசீர்வாதம் வருது?
உங்க மூலமா தான் கர்த்தர் உங்க சந்ததி ஆசீர்வதிக்கிறார். உங்கள் மூலமா தான் உங்களுடைய சந்தானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்க மேல ஆண்டவர் தண்ணீரை ஊற்றும் பொழுது, உங்க மேல ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய வறண்ட நிலங்கள் எல்லாம் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களாக ஆண்டவராகிய தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நல்லா கவனிக்கணும். நம்ம மாசத்துக்கு ஒரு முறை மாற்றம் இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வாக்கு தத்தத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது. ஏசாயா சங்கீதம் 65வது சங்கீதம் 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 65:9 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரே பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறார், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஆண்டவர் நீர் பாய்ச்சும்படியாக ஆண்டவர் அதிகாலை வேளையில உன்னை சந்திக்கும்படியாய் வருகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவரே பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் காலையில வந்து என்ன பண்றாங்க, உங்களை விசாரிக்க வர 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு மட்டும் இல்ல, டே பை டே ஒவ்வொரு நாளும் உங்களை விசாரிக்கும்படி வரார். உங்களை நீர் பாய்ச்சும்படியாய் அவர் வருகிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் வருகிறார். பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில கர்த்தரை தேட வேண்டும். அதுக்கு தான் நம்ம ஆன்லைன் பிரேயர் வச்சிருக்கோம். டெய்லி சபைக்கு 5:30 மணிக்கு வாங்கினா உங்களால் என்ன பண்ண முடியுதுங்க? வர முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. எல்லாருக்கும் நல்ல பல வேலை. அதனால ஆண்டவர் நமக்கு ஒரு வசதி வாய்ப்பு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். என்ன வசதி வாய்ப்புங்க? ஆன்லைன் பிரேயர்ல டெய்லி நம்ம ஜபத்துல தேவன் உங்களை விசாரிக்கும்படி வர. எத்தனை பேர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமா இருக்கோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்தில் நமக்கு உடல் சோர்வுகள் அசதிகள் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறும். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய தோட்டத்துக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நீர் பாய்ச்சும்படியாய் வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்று உங்க உள்ளத்திலே கர்த்தர் நீரூற்றை உண்டாக்குகிறார். இன்னொன்று எங்கிருந்து ஆண்டவர் நீரூற்றை உண்டாக்குகிறார் என்று சொன்னால் ஆண்டவருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் பளிங்கு போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். ஒன்று, ஜீவ தண்ணீர் எங்கிருந்து புறப்படுதுன்னா உன் உள்ளத்திலிருந்து புறப்படுது. 2வது, ஜீவ தண்ணீர் எங்கிருந்து புறப்படுதுன்னா பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்று, உங்களுக்குள்ளிருந்து வருகிற நீர்ப்பாய்ச்சலான தண்ணீர், சுத்தமான தண்ணீர். இன்னொன்று, பரலோகத்திலிருந்து வருகிற தண்ணீர். இதை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2 தண்ணீரையும் தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா உங்களுக்குள்ளே ஊற்றி உங்களை செழிப்பாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, தேவன் நதி, அந்த நதி போகிற இடத்துல எல்லாம் என்ன உண்டாகும்? செழிப்பு உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சங்கீதம் 65:9 சொல்லப்பட்டது போல தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 6வது மாசத்துல உங்களை செழிப்பாய் கர்த்தர் மாற்ற போறார். அல்லேலூயா. உங்களை செழிப்பா மாற்ற போறார். வறண்ட நிலங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களை வறட்சியான நிலங்களை எல்லாம் செழிப்பான நிலமா மாற்ற போறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது காலேப் தன்னுடைய மகள் அக்சாளுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அக்சாளுக்கு தகப்பன் என்ன செஞ்சாருன்னா நிலங்கள் எல்லாம் கொடுத்தார். ஆனா அந்த நிலத்து மேல அக்சாளுக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை.
உடனே அவன் நினைக்கிறான், எங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை நான் கேட்க போறேன் அப்படின்னு. அல்லேலூயா. அதே போல காலப்பின் இடத்துல போய் அக்சால் கேட்கிறா, அப்பா நீங்க எனக்கு வறட்சியான இடத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க, இந்த வறட்சியான இடம் எல்லாம் போதாது, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை நீங்க என்ன பண்ண எனக்கு தர வேண்டும் என்று சொன்னார். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான இடத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான இடங்களை எனக்கு தர வேண்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட இடம் வேணும்? நீர்ப்பாய்ச்சலான இடம். இந்த 6ஆம் மாசம் 1ஆம் தேதி அப்பா கிட்ட நம்ம கேட்க போறோம், அப்பா இதுவரை என் ஆத்துமா வறண்டு போய் கிடக்கிறது, என் ஆத்துமா ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது, ஆனா இந்த 6வது மாதம் 1 தேதியில அப்பா நாங்க போய் பார்த்து கேட்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை போல எங்க ஆத்துமா மாறணும், நீர்ப்பாய்ச்சலான இடத்தை போல என் குடும்பம் மாறணும், நீர்ப்பாய்ச்சலான இடத்தை போல என் சபை மாறணும், நீர்ப்பாய்ச்சலான இடத்தை போல என் தேசம் மாறணும், அப்பா நீங்க எனக்கு தரணும் சொல்லி அன்றைக்கு அச்சாம் கேட்டது போல இன்று பரம தகப்பனாகிய இயேசுவின் இடத்துல யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில எல்லாம் கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆண்டவர் மாற்றவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நீர்ப்பாய்ச்சலான ஆண்டவர் இடத்தை கொடுக்க அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பின கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று ஊற்று எங்கிருந்து புறப்படுது அப்படின்னு சொன்னா உங்க உள்ளத்திலிருந்து புறப்படுது. 2வது ஊற்று எங்கிருந்து புறப்படுதுன்னா பரலோகத்திலிருந்து புறப்படுது. 3வது ஊற்று எங்கிருந்து புறப்படுதுன்னா தேவ ஆலயத்திலிருந்து புறப்படுது. அல்லேலூயா. யோவேல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவேல் 3:18 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிராயித்து ஓடும், ஒரு ஊற்று ஆமே கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஒரு ஊற்று ஆலயத்திலிருந்து புறப்பட்டு, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று ஊற்று எங்கிருந்து புறப்படுது அப்படின்னு சொன்னா உங்க உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது. 2வது ஊற்று எங்கிருந்து புறப்படுதுன்னு சொன்னா பரலோகத்திலிருந்து புறப்படுகிறது. 3வது ஊற்று எங்கிருந்து புறப்படுதுன்னு சொன்னா தேவனுடைய ஆலயத்தில் இருந்து புறப்படுகிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தரிசனத்தை தான் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார், இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு, ஆமென் அல்லேலூயா. எங்க இருந்து புறப்படுகிறது ஊற்று? ஆலயத்தின் வாசற்படியிலிருந்து புறப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க ஆண்டவராகிய தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆலயத்தில் இருந்து ஒரு ஊற்று புறப்படுகிறது. அந்த ஊற்றை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அந்த ஊற்றை சுற்றி நடக்க பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்கதரிசி கொண்டு போனார். ஆண்டவர் தீர்க்கதரிசி கொண்டு போய் அந்த ஆலயத்தில் இருந்து புறப்படுகிற ஊற்றை அளந்தார். 1000 முழம் அளந்தார், கணுக்கால் அளவு. இன்னொரு 1000 முழம் அளந்தார், முழங்கால் அளவு. இன்னொரு 1000 முழம் அளந்தார், இடுப்பு அளவு. இன்னொரு 1000 முழம் அளந்தார். அது கடக்கக்கூடாத நதியாக இருந்தது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உங்களை எப்படிப்பட்ட ஊற்றண்டையில ஆண்டவர் கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொன்னா கடக்கக்கூடாத நீந்தக்கூடாத நதிக்குள்ள கர்த்தர்களை கொண்டு போக அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த நதி போகிற இடத்துல எல்லாம் ஆரோக்கியம் இருந்தது. அந்த நதி போகிற இடத்துல எல்லாம் செழிப்பு இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மாத்திரமல்ல, நீங்க எந்த இடத்துக்கெல்லாம் போறீங்களோ அந்த இடம்லாம் செழிப்பாமா? ஒண்ணு நீங்க செழிப்பா மாறுறீங்க, 2வது நீங்க எந்த இடத்துக்கெல்லாம் போறீங்களோ அந்த இடம் எல்லாம் செழிப்பா மாறும். அல்லேலூயா. நீங்க ஏதாவது ஒரு கம்பெனில வேலை செய்றீங்கன்னா உங்க நிமித்தமா தான் அந்த கம்பெனி ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தர் உங்களை ஒரு நீரூற்றாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்ன இந்த நதி போகிற இடத்துல எல்லாம் அது ஆரோக்கியம் உண்டாச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது, எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும்
சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினாலே வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆரோக்கியப்பட்டு பிழைக்க கர்த்தர் உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆலயத்தில் இருந்து ஆண்டவராகிய தேவன் நதியை புறப்பட பண்ணுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆலயத்தில் ஆண்டவர் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை ஆண்டவராகிய தேவன் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 36வது சங்கீதம் 8-9 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 36:8-9 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 36:9 சொல்லப்பட்டது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி ஆக்குகிறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் ஆலயத்தில் இருந்து வருகிற ஊற்றின் மூலமாக கர்த்தர்களை திருப்தியாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஊற்ற உங்களிடத்தில் புறப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க எப்படி மாற போறீங்கன்னு சொன்னா, செழிப்பா மாற போறீங்க, ஆசீர்வாதமா மாற போறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய, வளர்ந்த காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை நீரூற்றண்டையிலே நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கும் போது, ஏசாயா 49:10 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை, தாகமா இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி நீரூற்றண்டைகளுக்கு கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர் உங்களை எங்க கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொன்னா, நீரூற்றண்டைகளுக்கு கொண்டு போய் விட அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய தேவன் உங்களை எப்படி மாற்றுகிறார் அப்படின்னு சொன்னா, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, அல்லேலூயா, வற்றாத நீரூற்றை போல. அந்த வற்றாத நீரூற்று எங்க இருக்கு அப்படின்னா, உங்க உள்ளத்துல இருக்கு, பரலோகத்தில் இருக்கு, தேவ ஆலயத்தில் இருக்கு. அல்லேலூயா. இந்த 3 நதியும் உங்க மேல பாயும் பொழுது நீங்க செழிப்பாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துல நல்லா கவனிக்கணும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா, எப்பொழுதும் பசுமையாக செழிப்பாங்க. அல்லேலூயா. ஒரு தோட்டத்துல நீர் எப்பொழுதும் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த தோட்டம் எப்படி இருக்குங்க? எப்பொழுதும் பசுமையா இருக்கும், பசுமையா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அததான் சங்கீதம் 1:3 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 1:3 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரகத்தில் கர்த்தரை சோதனை பண்ணுவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அப்ப நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் எல்லாம் எப்படி இருக்குங்க? எப்பவுமே பசுமையா இருக்கும், செழிப்பா இருக்கும். அல்லேலூயா. ஒன்று, இந்த மாசத்துல நமக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உன்னை மாத்தி ஆண்டவர் உன்னை எப்பொழுதுமே பசுமையாக செழிப்பாக ஆண்டவர் உன்னை மாற்றுவார். 2வது ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் தன் காலத்தில் தன் கனியை தருவான். அல்லேலூயா. அப்போ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அதனுடைய காலத்துல அது கனி தரும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பசியா இருக்கும் பொழுது அத்தி மரத்துக்கிட்ட போய் பார்த்தேன், அதுல கனிகள் ஒன்றும் இல்லை. நல்லா கவனிக்கணும். அந்த மாதிரி கனி இல்லாத மரமா கர்த்தர் நம்மளை மாற்ற மாட்டாரு, கனி உள்ள மரமா கர்த்தர் நம்மளை மாற்றுவார். அல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவர் வந்தாலும் சரி, எப்பொழுது ஜனங்கள் வந்தாலும் சரி, என்னுடைய தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற ஆண்டவர் தோட்டமாக கர்த்தரை மாற்றுவார். அல்லேலூயா. ஒன்று பசுமை செழிப்பு நிறைந்த தோட்டம், 2வது தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற தோட்டம், 3வது வறட்சி இல்லாத தோட்டம். அல்லேலூயா. உன் தோட்டம் எப்படி இருக்க போகுது?
வறட்சி இல்லாமல் இருக்க போகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உன் ஆத்துமா வறட்சி இல்லாமல் இருக்க போகுது. எரேமியா 31ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எரேமியா 31:12 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கர்த்தர் அதற்கு கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுங்க. அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல. ஆமென், அல்லேலூயா. உங்க ஆத்துமாவை கர்த்தர் எப்படி மாத்த போறாருங்க? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாத்த போறார். வறட்சி இல்லாத ஒரு தோட்டம், வறட்சி இல்லாத ஒரு ஆத்துமா, வறட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு நிறைவாக கொடுத்து உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒண்ணு எனக்கு ஆசீர்வாதம், இரண்டாவது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு தண்ணி நிறைந்த ஒரு இடத்துல மரம் வளருதுன்னு சொன்னா அந்த மரத்து நிழல்ல நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க? அடைக்கலத்துக்காக வருவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உங்க நிழலுக்குள்ள அநேகர் அடைக்கலத்துக்காக என்ன பண்ணுவாங்க? இப்போ ரொம்ப நல்ல வெயில் அடிக்குது, ஒரு பக்கத்தில் ஒரு நதி போகுது, நதிக்கு பக்கத்தில் ஒரு நல்ல பெரிய ஒரு மரம் வளர்ந்துருக்கு அப்படின்னோடனே அந்த நிழலில் வெயிலில் இருந்து நிழலில் போகும்பொழுது அந்த தண்ணி காற்றும் கர்த்தருடைய பரிசுத்த அந்த தண்ணியும் அந்த காற்றும் ரொம்ப அருமையாக இருக்கும், இதமாக இருக்கும். எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நான் ஸ்கூலில் படிக்கும் பொழுது என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தான், மாதவன் அப்படின்னு சொல்லி. அவனுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல வெயில், இந்த கத்திரி வெயிலெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட்டாக அவன் தோட்டத்துக்கு தான் போயிடுவோம். அந்த தோட்டத்துக்கு போன உடனே நீர்வளம் நிறைந்த தோட்டமாக இருக்கிறதுனால அந்த காற்று அப்படியே அந்த மேலே படும் பாருங்க, அவ்வளோ இதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அந்த தோட்டத்தில் பல வகையான மரங்கள் இருந்தது, பல விதமான காரியங்கள் இருந்தது. போகும்பொழுதெல்லாம் நாங்கள் பறித்து என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போது நீர்வளம் பொரிகிற தோட்டம் எப்பவுமே மற்றவர்களுக்கு என்ன செய்யும்? நிழலை கொடுக்கும், மற்றவர்களுக்கு கனிகளை கொடுக்கும், மற்றவர்களை ஆசீர்வாதமாக மாற்றும். அல்லேலூயா. அப்போ அதுபோல் உன்னுடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு பயனுள்ள தோட்டமாக கர்த்தருடைய தோட்டத்தை மாற்றுவார். அல்லேலூயா. ஐந்தாவது, அழகு நிறைந்த தோட்டம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற தோட்டமாக மாற்றும். அல்லேலூயா. உன்னுடைய தோட்டம் எப்படி மாறப்போகுதுங்க? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒன்று உன்னை அந்த தோட்டத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு அழகு இருக்கும், நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சில தோட்டத்தெல்லாம் போகும்பொழுது அந்த வாசனை நம்மளை என்ன பண்ணுங்க? நம்மளை மகிழ்ச்சியாக மாற்றிடும். அல்லேலூயா. அப்போ உங்கள் கிட்ட வரும்பொழுது, மற்ற ஜனங்கள் உங்கள் கிட்ட வரும்பொழுது நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்கிறதுனால உங்களை பார்க்கும்போது மற்ற ஜனங்கள் மகிழ்ச்சியாக அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் அதுக்கு வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இந்த 6ஆம் மாசத்திலிருந்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் கொடுத்து உங்களை நிறைவாய் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி நீங்க மாறும் பொழுது நல்லா கவனிக்கணும், கர்த்தர் நம்மளை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாத்துறாரு. நம்ம மூலமாக நம்ம ஆத்துமாக்களை சம்பாதிக்கும் பொழுது, நான் குடிக்க போறேன், ஆத்துமாக்களை சம்பாதிக்கும் பொழுது பரலோக மகிழ்ச்சியா மாறும். அல்லேலூயா. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட பரலோகத்தில் என்ன உண்டு? மிகுந்த மகிழ்ச்சி உண்டு. இப்ப கர்த்தர் தான் நமக்குள்ள ஊற்று உருவாக்கினார். இந்த ஊற்று எங்க தெரியுங்களா போனோம்? பரலோகத்துக்கு போனோம். அல்லேலூயா. இந்த ஊற்று மட்டும் இல்ல, இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் மட்டும் இல்ல, இதே போல வறட்சியான நிலங்களை எல்லாம், வறட்சியான தோட்டத்தை எல்லாம் கர்த்தர் உங்க மூலமாக நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா மாற்றி எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போவோம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, சங்கீதம் 46:4 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 46:4 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அல்லேலூயா. ஒரு நதி உண்டு, அந்த நதி யாருங்க?
சொல்லுங்க, நான் தான் சொல்லுங்க. பரலோகத்தை சந்தோஷப்படுத்துறது நான் தான் பார்த்து போறேன். எப்படி பரலோகம் சந்தோஷமாகும்? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா பரலோகம் எப்படி இருக்குங்க? மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் உங்களை நதியா நீர் பாய்ச்சலான தோட்டமா மாத்துறதுக்கு காரணம் என்ன? உங்க மூலமாக ஒரு கூட்ட ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகணும். இப்ப பரலோகத்துல போகிற உங்க நதி எப்படி மாத்துதுன்னு சொன்னா பரலோகத்தையே சந்தோஷப்படுத்துது. அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து வர்ற நதி என்ன சந்தோஷப்படுத்துது? என்கிட்ட இருந்து புறப்படுற நதி பரலோகத்தை சந்தோஷப்படுது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. எத்தனை பேர் பரலோகத்தை சந்தோஷப்படுத்த போறீங்க? ஆமா. ஒரு மாசத்துக்கு ஒரு ஆத்மாவாவது சபைக்கு கொண்டு வரணும். ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஒரு ஆத்மாட்ட தொடர்ந்து பேசுங்க, சபைக்குள்ள கொண்டு வாங்க. அப்ப பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படும். அல்லேலூயா. ஒன்று உங்களை ஆண்டவர் செழிப்பா மாத்துறாரு, உங்க மூலமாக அநேகரை செழிப்பாய் மாற்றுகிறார். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தர்